Welcome to everyone. Today 10th Maths exercise 3.14ல 4th sum தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா if alpha beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. and if beta minus alpha equal to minus 13/7 find the values of a. அப்போ ஏவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7x² ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சம் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன கண்டுபிடிப்போம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய ஃபார்முலா என்ன, மைனஸ் b/a. ஸோ இதில் ஏன்றது நமக்கு தெரியும், ஏன்றது 7, பின்றது a, சின்றது 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்றது என்னது 7, நமக்கு என்ன தேவை, பியுடைய வேல்யூ என்னது இங்கே a. ஸோ மைனஸ் a/7. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ c/a இதனுடைய ஃபார்முலா. சின்றது என்னது 2, ஏன்றது 7. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13/7 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே இதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 13/7 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில். ஸோ அப்போ அதே மாதிரி இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுகிறோம் அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதில் இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 எழுதியாச்சிங்களா? ஸோ இப்போ இந்த 3.14லே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்துருப்போம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதில் நம்ம வேறு ஒரு இதுக்கு பதில் இன்னொரு ஃபார்ம் எழுதியிருப்போம், அதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்மு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ நமக்கு என்ன தேவை, ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும். ஸோ இப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் என்னவாயிடும், மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை எதுக்கு பதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதில் நான் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எழுதியாச்சிங்களா? ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது, இன்னொரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஸோ அதையும் எழுதிட்டேன். ஸோ 169/49 அப்படியே இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு பதில் மட்டும் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸோ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாங்களா? அப்போ ஆட் பண்ண வரும் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 169/49. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் a/7. ஸோ அதையும் ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூவையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ பண்ணனா மைனஸ் a/7 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ என்னது, 2/7 ஈக்குவல் டு 169/49. அடுத்தது ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஆகிடும், 7 ஸ்கொயர் பண்ணால் 49, then 4 2s are 8,
by 7 equal to 169 by 49. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு என்ன வேல்யூ தேவை ஏ ஸ்கொயர் தான் தேவை. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் by 49 அப்படியே வச்சுக்கிட்டு 169 by 49 then minus 8 by 7 ஆப்போசிட் சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 8 by 7 ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் இங்கே 7 7s are 49. ஸோ மேலேயும் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ பண்ணால் என்ன வரும் 169 ப்ளஸ் 56 by 49 எல்சிஎம் எடுத்தாச்சுங்களா. ஸோ அடுத்தது ஏ ஸ்கொயர் பை 49. ஸோ நமக்கு ஏவுடைய வேல்யூ தான் தேவை. ஸோ அப்போ நான் அந்த 49 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன் இன்ட்டு 49. ஸோ 49 கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 ஓகேங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 225. அப்போ ஏவுடைய வேல்யூ என்னதுங்க a equal to plus or minus 15 ஸ்கொயர் தான் 225. ஸோ அதுதான் ஸ்கொயர் இது பண்ணிட்டோம். a உடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 ஓகேங்களா. அதாவது a equal to minus 15 இல்லைன்னா ப்ளஸ் 15 ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவையும் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13 by 7 ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணி அடுத்தது அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்டட் ஃபார்மை எழுதி ஸோ அதிலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏவுடைய வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த சம்மு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.